நேற்றைக்கு குருதாங்கோடு வடக்கு ஒன்றியம் சார்பாக சிங்கநகர் பேரூரில் வைத்து திருமண கூட்டம் தாவேக சார்பாக நடத்தப்பட்டது. அந்த பொதுக்கூட்டத்தில் நான் பிரபாகரன் அவர்களை விமர்சனம் செய்தேன். அந்த விமர்சனம் என்பது பிரபாகரன் அவர்களை அவருடைய தியாகங்களை நான் உணராமல் இல்லை. ஆனால் சீமான் அவர்கள் பிரபாகரன் அவர்களை ஒரு தலைவனாக ஏற்று வைத்திருக்கிறார்களே, அப்படி அவருக்கு பதில் கொடுக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் தான் நான் பிரபாகரன் அவர்களை விமர்சனம் செய்தேன். ஆனால் அந்த விமர்சனம் செய்த அந்த மேடையிலேயே தமிழக வெற்றி கழகத்தினுடைய சகோதரர்கள் அனைவரும் என்னை கண்டித்தார்கள். நீங்கள் பேசியது தவறு. காரணம், தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொள்கை என்ன என்று சொன்னால் தமிழ் தேசியமும் திராவிடமும் இரு கண்கள் என்று தளபதி அறிவித்திருக்கிறார்கள் என்று அந்த மேடையிலே என்னை கண்டித்தார்கள். அதன் பிறகு நான் வீட்டிற்கு வந்த பிறகு தலைமை உடனே உங்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும், கட்சியினுடைய அடிப்படை உறுப்பினரிலிருந்து உங்களை மாற்ற வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறாங்க. அப்படி என்று நான் அறிந்தேன். அது உண்மையிலேயே எனக்கு வருத்தம் தான். சீமானை பேச வேண்டும் என்கின்ற அடிப்படையில் தான், அவருக்கு பதில் கொடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு அடிப்படையில தான் நான் ஈழத்தமிழர்களுக்காக என் குடும்பத்தையே தியாகம் செய்த அந்த மகத்தான தலைவரை நான் பேசக்கூடிய நிலை ஏற்பட்டது. அவரை பற்றியும் எனக்கு ஒரு சில விஷயங்கள் எனக்கு தெரியும். மனிதனாக இருக்கக்கூடியவர்கள் சூழ்நிலையில் தவறுகள் இழைக்க வேறுபடும். அந்த அடிப்படையிலே என்னுடைய தவறும் நேற்றைக்கு அதில் நடந்துவிட்டது. தமிழக வெற்றி கழகத்தினுடைய அனைத்து தொண்டர்களும் தலைமையும் நேசிக்கக்கூடிய அந்த பிரபாகரன் அவர்களை விமர்சனம் செய்தது தவறுதான். ஆகவே நான் மனப்பூர்வமாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைமையிடம் மற்றும் தமிழகத்தினுடைய சகோதரர்கள் பிரபாகரன் நேசிக்கக்கூடிய சகோதரர்களிடம் நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன்.